நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி அருகே கிணற்றில் விழுந்த புள்ளிமான் உயிரிழப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி அருகே வழி தவறி வந்த ஆண் புள்ளிமான் ஒன்று தவறி கிணற்றில் விழுந்து உயிரிழந்தது. வனத்துறையினர், தீயணைப்பு துறையினருடன் சேர்ந்து புள்ளிமானை இறந்த நிலையில் மீட்டனர். காடையாம்பட்டி தாலுகா டேனிஷ்பேட்டை வனசரகத்திற்கு உட்பட்ட கருவாட்டுப்பாறை வனப்பகுதியை ஒட்டி உள்ள சடையன் மகன் சுரேஷ் என்பவருடைய விவசாய கிணற்றில் ஆண் புள்ளிமான் ஒன்று இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதனை கண்ட சுரேஷ் டேனிஷ்பேட்டை வனத்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் காடையாம்பட்டி தீயணைப்பு துறை வீரர்களின் உதவியுடன் கயிறு கட்டி கிணற்றில் இறங்கி இறந்த நிலையில் கிடந்த புள்ளிமானை மீட்டனர். தொடர்ந்து காடையாம்பட்டி கால்நடை டாக்டர்கள் மூலம் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு டேனிஷ்பேட்டை வனசரக அலுவலக வளாகத்தில் புதைக்கப்பட்டது. நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.